ஆஃபீஸில் போயிட்டு ஓட்டு கேட்கணும்னு சொன்னார் அப்படின்னு. ஆனால் ஓட்டு கேட்கலாம். ஆனால் முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வந்து முக்கியமான பொறுப்பில் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி போயிட்டு நாங்கள் இது போல் வாக்கு சேகரிக்க வரோம், நீங்கள் எங்களுக்கு இந்த டைமில் நாங்கள் வரோம், நீங்கள் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க சொல்லிட்டு அதில் சங்க நிர்வாகி அந்த மாதிரி யாராச்சும் இருப்பாங்க. அவங்ககிட்ட முதல்ல நம்ம கூட்டணி சார்பில் ஒரு லெட்டரை கொடுத்து அவங்ககிட்ட பேசிட்டு அவங்ககிட்ட அவங்களுக்கு உண்டான மரியாதையை முதல்ல நம்ம கொடுத்துறோம் அப்படின்னா அங்கேயே நம்ம ஜெயிக்க ஆரம்பிப்போம். சொல்லாமல் உடனே நம்ம உள்ளே போய் இறங்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் இந்த மாதிரி வாக்கு செய்யணும், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். ஆல்ரெடி என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து மோடி தான் வந்து பாரத பிரதமர் சொல்லிட்டு எல்லாரும் மனசுலேயும் பதிஞ்சிருச்சு. அதாவது 100% பேர் இருக்காங்க. 100% பேரில் 50% பேர் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் மீதி 50% பேர் வந்து யார் வந்து நமக்கு நல்லது செய்வாங்கன்றத வந்து கரெக்டாக யோசனை பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தலைவர் யார் இந்த இடத்துல நின்னா வந்து நமக்காக செய்வாங்க அப்படின்றத நாம் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லணும். இதை ஒன்று தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒன்றை வந்து நம்ம கரெக்டாக போய் சொல்லணும். இப்போ மோடின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சானா, மோடி கூட எந்த கூட்டணியில் இருக்கவங்க வந்து இந்த தொகுதியில் நிற்கிறாங்க, அது எந்த சின்னத்தில் வந்து நம்ம வந்து ஓட்டு போடணுன்றத நாம அவங்களுக்கு கிளீனாக வந்து தெரிவிச்சோம் அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் முதல் தொகுதியில் வெற்றின்றது கண்டிப்பாக உண்டு. அதே போல் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் நெகட்டிவ் விஷயம் அடுத்த டைம் போய் ரீச் ஆகும். அதனால் நாம் வந்து போகும்போது நம்ம செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் வந்து பாசிட்டிவாகவே தான் இருக்கணும். எப்பவுமே நெகட்டிவாகவே நம்ம களத்தில் இறங்கும்போது வந்து இது வருமா, இது முடியுமா, இது செய்ய முடியுமா, இங்கே போகலாமா வேணாமான்னு எப்பயும் யோசிக்கவே கூடாது. எப்போ வந்து மோடியை பிரதமர் ஆக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோமோ அப்பத்துல இருந்து அவர் தான் பிரதமர்னு அப்பயே மைண்டு ஃபுல்லாக ஏற்றிட்டு பாசிட்டிவ் திங்கோட தான் நம்ம ஒரு வேலையை செய்யணும். இப்போ நம்ம 5 மணிக்கு நம்ம இப்போ சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பிக்கிறோம்னா கரெக்டாக 5 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிக்கணுமே தவிர 5:10க்கு ஆரம்பிக்கலாம், 5:30 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு தள்ளி போட்டால் நம்ம தோக்க ஆரம்பிப்போம். அதனால 5 மணினா 5 மணி ஷார்ப்பாக ஆரம்பிக்கணும். அதே போல தோழமை கட்சியில் எல்லாரும் சொல்றேன், நம்ம கூட்டணியா இருந்து பண்ணோம்னா நம்ம அசைக்க யாராலும் ஒருத்தல முடியவே முடியாது. அவங்க சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பணும். அது ஒண்ணுதான் இப்ப நம்ம செய்ய போற காரியம். செய்வீங்களான்னா சீக்கிரம் நம்ம அனுப்பணும். அதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாலே அதே போதும். நேற்றுக்கு திருவேற்காடு தொகுதியில நேற்று வார்டுல வராரு, யார் வராருன்னா எம்ஜிஆர் வராரு ஓட்டு கேட்க. அவங்க செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? இப்ப அவங்களால முடியவே முடியாது. என்ன செஞ்சிருக்காங்க? ஒண்ணுமே செய்யல. ஏன்னா அவங்க செஞ்சதெல்லாம் கரண்ட் கட் பண்ணது, பால் விலை எடுத்தது, பஸ் விலை ஏற்றினது. எதனா குறைச்சு சொல்ல முடியுமா? எதையுமே சொல்ல முடியாது. ஆனா திடீர்னு எம்ஜிஆர் ஞாபகம் வந்துச்சு. நல்லா மேக்கப்பா போட்டு அவரே வருத்தப்படுவார், ஏன்டா இந்த வருஷத்தை போட்டு இந்த தலைவர் சுத்திட்டு இருக்கிறாரு, வந்து கை நீட்டு போறாரு. இப்ப அவர் வந்து கை நீட்டு போட்டா ஓட்டு போடுவாங்களா? ஏன்னா அவங்க நிறையில சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கு அவங்களுக்கு தகுதியே இல்லை. தகுதி இழந்துட்டாங்க, சுத்தமா இழந்துட்டாங்க. என்ன சொல்லுவாங்க போயிட்டு? என்ன சொல்லி ஓட்டு கேட்க முடியாது சொல்லுவாங்களா? எதையுமே கேட்க முடியாது. அந்த நிலைமையில அவங்க போயாச்சு. அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இது முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? நான் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 40 நமதே சொன்னாங்க. இப்ப யார் சொல்ல முடியும்? இப்ப எதுவுமே நமது கிடையாது. இப்ப 40மே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே தவிர வேற யாருக்குமே கிடையவே கிடையாது. சரிங்களா? நாம செய்ய போறது எல்லாமே நம்ம தோழமை கட்சி எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னா பாரத பிரதமர் மோடி சொல்லி வாய்ப்பு நன்றி.